திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்தியாவில் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்படுகிற ஜனங்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் உயர்ந்திருப்பதாக மிகப்பெரிய மருத்துவ இதழான தி லான்செட் என்று சொல்லப்படுகிற இதழ் தன்னுடைய ஆய்வறிக்கையில் கூறியிருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக 3% கீழே இருந்த நீரிழிவு நோயாளிகளுடைய எண்ணிக்கையானது தற்போது 11% அதிகமாகி இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. நீரிழிவு நோயினுடைய பாதிப்பானது கடந்த சில ஆண்டுகளில் மிக விரைவாக கூடியிருக்கிறது. ஆகவே இதை குறித்த ஒரு விழிப்புணர்வை மக்கள் பெற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கை முறை, அன்றாட உணவு பழக்கங்களை மாற்றி அமைக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சமீப காலங்களாக நீரிழிவு நோயினாலே பாதிக்கப்படுகிற ஜனங்கள் நமக்கு அருகில் இருப்பவர்கள், நம்மோடு கூட உடன் பிறந்தவர்கள், நம்முடைய உடன்பிறப்பு மற்றும் நம்முடைய நெருங்கின உறவினர்கள் என்று சொல்லி இந்த எண்ணிக்கையானது மிக கணிசமாக உயர்ந்திருக்கிறது. இந்தியாவிலே சுமார் 11.4% பேர் நீரிழிவு நோயினால் 2023ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. தற்போது அதைவிட அதிகம் அது உயர்ந்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மட்டுமல்ல, அந்த கணக்கெடுப்பின்படி பார்க்கும் பொழுது 10.1 கோடி பேர் இந்தியாவில் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களாம். மட்டுமல்ல, 15.3% பேர் நீரிழிவு நோய்க்கு முந்தைய நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது 13.6 கோடி மக்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஒரு பாதிப்பு அகன்று போக வேண்டும். ஏனென்றால் நீரிழிவு நோய் சரியாக அது கண்காணிக்கப்பட்டு அதற்கு ஏற்ற சிகிச்சை பெறாவிட்டால் அது நம்முடைய சரீரத்தில் உள்ள சிறுநீரகம், இதயம், கண் போன்ற முக்கிய உறுப்புகளை அதிக அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தி இறுதியில் மரணத்தையும் கொண்டு வருகிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வரும் நாட்களில் இந்த நீரிழிவு நோயினுடைய இந்த உச்சம் தவிர்க்கப்பட்டு இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் குணமடையவும், இதெல்லாம் சரிப்படுத்தப்பட முக்கியமாக மக்கள் செய்ய வேண்டிய காரியமாக பார்க்கப்படுவது அன்றாட வாழ்க்கை முறையும் அதே போல உணவு பழக்கமும். 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய முன்னோர்கள் உண்ட உணவு பழக்கம் தற்போது மாறி இருக்கிறது. குறிப்பாக வேகமாக உட்கொள்ளக்கூடிய அத்தனை ஆகாரங்களையும், குறிப்பாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதிகப்படியான மக்கள் மத்தியிலே விரும்பப்படுகிற ஃபாஸ்ட் ஃபுட் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள், உப்பு மற்றும் சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ரால் நிறைந்த உணவுகளை உட்கொள்வது, அது மட்டுமல்லாமல் உடற்பயிற்சி இல்லாத சூழ்நிலை, இதெல்லாம் தான் இன்றைக்கு சர்க்கரை அளவை இரத்தத்திலே உயர்த்தி உயர்ந்த சர்க்கரை அளவு உண்டு பண்ணி சரீரத்திலே நீரிழிவு நோயை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை மக்களும் தவிர்க்க வேண்டும். அதே போல கர்த்தர் மனமிறங்கி இந்த நீரிழிவு நோய் என்று சொல்லப்படுகிற மரபு ரீதியாக வருகிற இந்த நோய், அது மட்டுமல்லாமல் உணவு பழக்கத்தின் வாயிலாகவும் வருகின்ற இந்த நோய் கட்டுப்படுத்தப்பட, பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகம் அடையவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் குழந்தைகள் கூட இதில் விட்டு வைக்கப்படுவதில்லை. கர்த்தர் மனமிறங்க நாம் ஜெபிக்கலாம். அதிவேகமாக ஜனங்கள் மத்தியிலே பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நீரிழிவு நோயிலிருந்து ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட, இதனுடைய பாதிப்பு குறைக்கப்படவும் பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்திலே ஆண்டவரே, அதிகரித்து வருகிற இந்த நீரிழிவு நோயின் பாதிப்பை எண்ணி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. 11.4% பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு
பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் ஆண்டவரே வரும் நாட்களில் இன்னும் இது அதிகரிக்கும் என்று கூறப்படுகிற செய்தியை எண்ணி பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் ஆண்டவர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, அதிவேக உணவுகளை உண்பது ஆண்டவரே, ஆரோக்கியமற்ற உணவுகளை உண்பது ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே தகப்பனே, இன்னும் உடற்பயிற்சி இல்லாத சூழ்நிலை, இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தமாக அதிகரித்து வருகிற இந்த நீரிழிவு நோயினுடைய பாதிப்பு குறைக்கப்பட்டு ஜனங்கள் சுகமடைய ஜெபிக்கிறோம். இந்த நோயின் தாக்கம் குறைக்கப்பட்டு ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக இதனுடைய பாதிப்பு குறைக்கப்படுவதை எண்ணி நாங்களுமே துதிக்க ஜெபிக்கிறோம். இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு சகல உறுப்புகளையும் ஆண்டவரே தகப்பனை செயலிழக்கக்கூடிய ஒரு பாதிப்பை அடைந்திருக்கிற ஆண்டவரே ஜனங்கள் ஏராளம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் குணமடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நோயின் அகோரத்திலிருந்து எங்கள் தேசம் மீட்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம் நீர். உம்மால் குணமாக்கப்பட முடியாத ஒரு வியாதி இல்லை ஆண்டவரே தகப்பனே. இரத்தத்தில் சர்க்கரை அளவை எப்படி ஆண்டவரே தகப்பனை சரியாக மெயின்டைன் பண்ணுவது, ஆண்டவரே உணவு பழக்கத்தை எப்படி வைப்பது, அந்த விழிப்புணர்வை எங்க ஜனங்களுக்கு கொடுங்கப்பா. கட்டுப்பாடு உள்ள உணவை ஆண்டவரை கொடுத்து நீங்க ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் நிற்கிற எல்லா சகோதர சகோதரர்களையும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.